This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி பாருங்கள். இலங்கையில் 2 முக்கிய விஷயங்களை செய்யும் பிரதமர் மோடி. மீனவர் பிரச்சினைக்கு செம்ம முடிவு. பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தின் போது பாதுகாப்பு தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்பது பெரும் எதிர்பார்ப்புக்காக இருந்து வருகிறது. இன்னொரு பக்கம் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் கச்சத்தீவு விவகாரத்தில் அதிமுக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளன. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் தற்பொழுது தமிழக மீனவர் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்துள்ளது. தமிழக மீனவர் பிரச்சினைக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவு மீட்புதான் என தமிழ்நாடு சட்டசபையில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கச்சத்தீவை மத்திய அரசு மீட்க வலியுறுத்தும் இந்த சட்டசபை தீர்மானத்துக்கு அதிமுக, பாஜகவும் ஆதரவு அளிக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு செல்லும் நிலையில் தமிழக சட்டசபையில் இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை மீட்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனிடையே பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்திலும் கச்சத்தீவு குறித்து பேச்சுவார்த்தை முக்கியமான இடம் பெற்றிருக்கிறது என்கின்ற டெல்லி வட்டாரங்கள் இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை திரும்ப பெற முடியுமா என்கின்ற கேள்விகளுக்கு அப்பால் மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு 2 நிலைப்பாட்டுகளுடன் கச்சத்தீவு விவகாரம் குறித்து இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாம். இலங்கைக்கு பெருமளவு கடன் கொடுத்து வரும் நாடுகள் சீனா, இந்தியா ஆகியவைதான். சீனாவே இலங்கைக்கு கடன் கொடுத்துவிட்டு இலங்கையின் அம்பந்தோட்ட துறைமுகம், கொழும்பு துறைமுகம் உள்ளிட்ட சில பகுதிகளை நீண்ட கால குத்தகைக்கு எடுத்து தன்னுடைய சுயேட்சை பகுதியாக நிர்வகித்து வருகின்றன. ஆனால் இந்தியாவோ தொடர்ந்து பல்வேறு கட்டமைப்புகளுடன் நிதி உதவிகளையே செய்து வருகின்றது. தற்பொழுது சீனா பயணிகள் இந்தியாவும் இலங்கையிடம் இருந்து சில பகுதிகளை நீண்ட கால குத்தகைக்கு பெறுவது என திட்டமிட்டுள்ளதாம். அதில் ஒன்றுதான் கச்சத்தீவு. இலங்கைக்கு கொடுத்துள்ள பல்லாயிரம் கோடி ரூபாய் கடனுக்காக ஈடாக கச்சத்தீவை நீண்ட கால குத்தகைக்கு தர வேண்டும் என இந்தியா தரப்பில் நெருக்கடி தர உள்ளதாம். இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் கச்சத்தீவை நீண்ட கால குத்தகைக்காக கேட்டு பெறுவதில் இந்தியாவுக்கு சிக்கல் இல்லை, இலங்கைக்கும் சிக்கல் வராது எனவும் கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.